ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். நான் ஜெசிகா இன்னொலியா. சமீபத்தில் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டு, பிஸ்னஸ் மேன் வந்து தன்னுடைய வெற்றி விழா, ஆண்டு விழா எதையோ கொண்டாடினாங்க. அப்போ அவர் கூட ஒரு காரில் ஒரு தன்னை கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவர் ரொம்ப சாதாரணமான உடை அணிந்த ஒரு வயசான மனுஷன். அவரை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு துணையாக இருந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ரொம்ப கூச்சப்பட்டு ஓரமாக நின்னார். ஐயா, நீங்கள் வாங்க, வந்து இங்கே பேசுங்க அப்படின்னதுக்கு அவர் சொல்லிட்டாரு, நான் ஒன்றுமே இவருக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டார். அப்போது அந்த பிஸ்னஸ்மேன் சொன்னார், நான் பிஸ்னஸை துவங்கி 2-3 வருஷத்துலேயே பிஸ்னஸ் நொடிஞ்சு போச்சு. எனக்கு கடன் கொடுத்த அத்தனை பேரும் என்னைய டார்ச்சர் பண்ணாங்க, திரும்ப கொடுங்க திரும்ப கொடுங்கன்னு. நான் என்கிட்ட இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று கடனை எல்லாம் கட்டினேன். ஆனால் எனக்கு இருக்க இடமும் இல்லை, குடிக்க கஞ்சியும் இல்லை. இவர் எனக்கு கொஞ்சம் கடன் கொடுத்துருந்தார். ஆனால் இவர் என்கிட்ட சொன்னார், பரவாயில்ல தம்பி, நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ கொடுங்கன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையானப்போ வரலாம் போகலாம், இது உங்கள் வீடு மாதிரின்னு அவரோட வீட்டில் எனக்கு இடம் கொடுத்தாரு. ஏறக்குறைய 1 வருஷம் நான் டிப்ரெஷனில் இருந்தேன். அவர் என்கிட்ட பேசி பேசி என்னைய சரி பண்ணினார். அவரோட வேலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னையும் சேர்த்துக்கிட்டாரு. திரும்ப என்னுடைய பிஸ்னஸை நான் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்தாரு. எனக்கு பக்க பலமாக நின்னார். ஆகையினால நான் என்னைக்குமே இவரை மறக்க மாட்டேன். என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு துணையாக நின்ன இவர் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முக்கியமான ஆள். என்னுடைய பலம் இவர் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் அப்பவும் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு ஓரமாகவே நின்னார். பல நேரங்களில் நம்ம லைஃப்பில் நம்ம தோற்று போகும்போது நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கும் வாரி விடுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் சிலர் வந்து, பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வாங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு கை கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க தான் உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ரிஸ்க்கை எடுக்கிறாங்க. தோற்று போன ஒருத்தனுக்கு கை கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா கை கொடுக்குறவனையும் இழுத்து விட்டுரும் அது சமயத்தில். அப்படி இருக்கும்போது அவங்க உங்கள் மேலே கொண்ட அன்பினாலையும் அக்கறையினாலும் இந்த கையை கொடுக்குறாங்க, உங்களுக்கு உதவி செய்ய முன் வருகிறாங்க. அவங்கள எப்பவுமே மறந்துடாதீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வளர்றதுக்கும் அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. அவங்களுக்கு நன்றியோடு இருங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆண்டவரின் தூதராக உங்கள் வாழ்க்கையில் வந்தவங்க. ஆண்டவர் அவரை உங்களுக்கு அனுப்பியிருக்கார், உங்களுக்கு உதவி செய்ய, உங்களோட பக்கபலமாக நிற்க, உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்ல, இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லலாம் இல்லையா? ஆகையினால பணம் வந்துருச்சு அப்படின்னா கூடவே நிறைய நண்பர்கள் வருவாங்க, பிரிஞ்சு போன சொந்தங்கள்லாம் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனால் கஷ்டப்பட்ட நேரத்தில் நமக்கு கூட நின்னது யாரோ அவங்க தான் நம்ம லைஃப்பில் என்றைக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அவங்களுக்கு தான் நாம் என்றைக்குமே முன்னுரிமை கொடுக்கணும். அவங்க கடவுளின் பிரதிநிதியாக நமக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க, அதை மறந்துடாதீங்க.